Assalamu alaikum and hello friends, welcome back to my channel Noorjahan's Daily Life. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம் friends. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம green gram curry சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க friends. நான் இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா சீக்கிரமாக வேகும், இல்லைன்னா வேகாது எவ்வளோ விசில் விட்டாலும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஓவர் நைட் ஊற வச்சேன். இன்னொரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்து ஒரு ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பச்சை பயிரை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் சேர்த்தது அடுத்ததாக நம்ம ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி நிறையும் சேர்த்துடாதீங்க. விசில் வரும்போது எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கலாம். இப்போ 5லேருந்து 6 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகும் கருவேப்பிலை போட்டு பொரிச்சிடுங்க. இது கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சது நம்ம குக்கரில் வேக வச்சுக்கிற க்ரீன் கிராம் மசாலாவை இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்குங்க. நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்லேயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் ஆனதும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிறு கிரேவி மாதிரி செஞ்சு நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தரலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட லைக், கமெண்ட், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாருக்கூடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.